வக்பு வாரிய திருத்த சட்டம் அண்மையிலே திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களால் பராமரித்து வருந்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வக்பு சொத்துக்களை பராமரிப்பதிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக என்று சொல்லி இந்த சட்டத்தை திருத்தத்தை மத்திய மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் என்றைக்காவது இஸ்லாமியர்கள் மீது பிஜேபி அரசு RSS இயக்கம் அக்கறையோடு நடந்து கொள்கிறது என்று சொன்னால் அது யாரும் நம்ப மாட்டார்கள் என்பதை இந்த நாடு அறியும். இஸ்லாமியர்களையும் பட்டியல் சாதி பழங்குடியின மக்களையும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வீழ்த்தி இந்த நாட்டை இந்து தேசமாக மாற்றுகிற முயற்சியிலே இருக்கக்கூடிய மோடி அரசு அவர்களுடைய கனவை நினைவாக்க இந்த மண்ணின் மைந்தர்களான பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தடையாக இருக்கிறார்கள். ஒரு வகையிலே பிஜேபி RSS இயக்கம் நடைமுறைப்படுத்த நினைக்கிற அந்த கனவை தடுக்கக்கூடிய இடத்தில் இந்துத்துவாவிற்கு எதிரான கருத்தில் இந்த மண்ணில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு சமுதாயத்தையும் வீழ்த்தினால் மட்டுமே, இந்த இரண்டு சமூகத்தையும் நாடற்றவர்களாக மாற்றினால் மட்டுமே RSS கனவை பிஜேபி அரசு நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை அவர்களுடைய அஜெண்டாக்களிலே ஒன்றாக வைத்துக் கொண்டுதான் நாடெங்கிலும் பட்டியல் சமுதாயத்தின் மீதும் சிறுபான்மையின சமுதாயத்தின் மீதும் பழிவாங்கல் நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படி எண்ணற்ற நடவடிக்கைகளை, அப்படி எண்ணற்ற சட்ட திருத்தங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி அரசு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே முத்தலாக் தடை சட்டம் இஸ்லாமியர்களுடைய பெண்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்படுகிறது என்று மோடி சர்க்கார் சொன்னதே, அந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார்களே, அந்த தடை சட்டத்தின் கீழ் எத்தனை இஸ்லாமிய பெண்களை அவர்கள் பாதுகாத்தார்கள் என்று அறிக்கை வெளியிட முடியுமா என்று சொன்னால் கிடையாது. அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு அந்த சட்டத்தினால் எந்த இஸ்லாமிய பெண்களும் பலன் அடையவில்லை என்பது வரலாறு. CAA என்கிற குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகிற போது இஸ்லாமியர்களுடைய வெளியிலே இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியேற்றத்தை தடுப்பதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்களே, அந்த சட்டத்தின் அடிப்படையிலே எத்தனை குடியேற்றங்களை தடுத்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரமோ அறிக்கையோ இன்றைக்கு வரைக்கும் வெளியிட்டிருக்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. எனவே முஸ்லிம்களுடைய குடியேற்றத்தை தடுக்க நாங்கள் முஸ்லிம்களை பாதுகாக்க இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்ன CAA சட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அவருடைய குடியுரிமையை பறிப்பதற்கான நடவடிக்கைகளிலே பிஜேபி அரசு ஈடுபட்டது. முத்தலாக் திருத்த சட்டத்தின் அடிப்படையிலே இஸ்லாமியர்களுடைய மன உணர்வுகளை நசுக்குவதற்காக அந்த சட்டத்தை பிஜேபி அரசு கொண்டு வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது வக்பு சட்ட திருத்தத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். வக்பு சட்டத்தின் திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? வக்பு திருத்த சட்டத்தை அவர்கள் ஏன் கொண்டு வருகிறார்கள்? முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை சொத்துக்கள் இல்லாத அல்லது இஸ்லாமியர்களுடைய நிலங்களை பறிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இதற்காக மோடி அரசு பல ஆண்டுகளாக பணி செய்தது. இதைத்தான் விரிவாக எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள். இஸ்லாமியர்கள் பார்த்தீர்களா இந்த நாடெங்கிலும் இஸ்லாமியர்கள் பல லட்சக்கணக்கான இடங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், ஏக்கர் நிலங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அளவிற்கு நிலங்களை வைத்திருக்கிறார்கள். 9 லட்சம் ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொத்துக்கள் முறையற்ற முறையிலே சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு பரப்புரையை, பொய்யை திரும்ப திரும்ப இந்த மோடி சர்க்கார் இந்த மண்ணிலே விதைத்தது. நமக்கெல்லாம் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை
சரி செய்வதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நன்மைதானே என்று நம்மை நம்ப வைக்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்திலே முஸ்லிம்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பராமரிக்கப்பட்டிருக்கிற அந்த வக்பு சொத்துக்கள் என்பது யாருடைய சொத்துக்கள்? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. நாம் எல்லோரும் இங்கே வக்பு மசோதா என்று சொல்கிறோமே, வக்பு என்று சொல்கிறோமே, அந்த வக்பு என்பது அரபு மொழி சொல். வக்பு என்பது தங்குதல் என்கிற ஒரு பொருளை தமிழிலே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வக்பு என்கிற அரபு சொல்லான தங்குதல் என்கிற தமிழ் சொல்லுடைய பொருள் என்பது என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாமிய கடவுளாக போற்றப்படுகிற அல்லாஹ்வின் கருணையை ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய கடவுளாக போற்றப்படுகிற, தன்னுடைய கடவுளாக வணங்கப்படுகிற இந்த அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை, இந்த அல்லாஹ்விடத்திலே ஒரு நன்மையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் பெயரில் தாம் உழைத்த சொத்துக்களை தனக்கு பின்னால் அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஆன்மீக சிந்தனையோடு, இந்த ஆன்மீக சிந்தனை அடுத்த தலைமுறைக்கும் தொடர வேண்டும் என்பதற்காக தான் உழைத்து சேகரித்த சொத்துக்களிலே ஒரு சில பகுதிகளை அல்லாஹ்விற்கு தானமாக எழுதி வைக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு வழங்குகிறார்கள். அப்படி அல்லாஹ்விற்கு வழங்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் என்பது காலம் முழுவதும் அல்லாஹ்வின் பெயரிலேயே அது பராமரிக்கப்படுகிறது. அந்த சொத்துக்களை விற்பதற்கோ மடைமாற்றுவதற்கோ அபகரிப்பதற்கோ அல்லாஹ்வின் சீடர்களுக்கு அல்லாஹ்வை நம்பி மதத்தை, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அந்த சொத்துக்களை அபகரித்தால் அல்லாஹ் தண்டிப்பார் என்கிற அந்த ஆன்மீக சிந்தனையை அவர்கள் நம்புகிறார்கள். இப்படி தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் பெயரால் சொத்துக்களை, குறிப்பாக இஸ்லாமியர்கள் மட்டுமே வழங்கி இருக்கிற அந்த சொத்துக்களை நாம் இன்றைக்கு வக்பு சொத்துக்கள் என்று சொல்லுகிறோம். வக்பு சொத்துக்கள் என்பது இஸ்லாமியர்கள் அல்லாத யாரும் அந்த சொத்துக்களை தானமாக வழங்கியது இல்லை. எனவே இஸ்லாம் மார்க்கம் வளர்ச்சிக்காக இஸ்லாமியர்களால் வழங்கப்பட்ட சொத்து. இங்கே சொன்னார்களே 9 லட்சம் ஏக்கர் சொத்து வக்பிற்கு சொத்துக்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அந்த 9 லட்சம் ஏக்கர் இருக்கட்டும், அதற்கு மேலாக கூட இருக்கட்டும், ஆனால் அத்துணை லட்சம் ஏக்கர் நிலங்களும் முஸ்லிம் அல்லாத யாரும் பள்ளிவாசல்களுக்கு தரவில்லை, அல்லாஹ்விற்கு தரவில்லை. 9 லட்சம் ஏக்கர் நிலங்களும் இஸ்லாமியர்களால் அல்லாஹ்விற்கு வழங்கப்பட்டது. எனவேதான் இஸ்லாமியர்களால் வழங்கப்பட்ட அந்த சொத்தை இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்தை அவங்க பராமரிக்கிறாங்க என்பதனால் இது அரசின் கட்டுப்பாட்டில் இல்லையா என்று கேள்வி கேட்கக்கூடாது. அந்த சொத்துக்களை அரசின் கட்டுப்பாட்டின் அடிப்படையிலே அல்லது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற நெறிமுறைகளின் அடிப்படையிலே, அதற்கு பிறகு 1937 இஸ்லாமியர்களால் கொண்டு வரப்பட்ட ஷரியத் சட்டத்தினுடைய நெறிமுறை அடிப்படையிலே 1995 ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்டு வக்பு சட்டம் என்கிற ஒன்றை உருவாக்கி அந்த சட்டம் வழிகாட்டுகிற அந்த நெறிமுறைகள் அடிப்படையில் தான் இந்த சொத்துக்கள் பராமரிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் மட்டுமே இந்த சொத்துக்களை பராமரிக்கவில்லை. அரசு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த சொத்துக்கள் பராமரிக்கப்படுகிறதா, இந்த சொத்துக்களிலே ஏதேனும் அபகரிப்பு இருக்கிறதா, இந்த சொத்துக்களை யாராவது தவறாக பயன்படுத்துகிறார்களா என்று இந்த அரசாங்கம் ஷரியத் சட்டத்தின் மூலமாக, இந்த அரசாங்கம் வக்பு சட்டத்தின் மூலமாக மதத்தை பரப்புகிற, மதத்தை நம்புகிற, மதத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த மத உணர்வாளர்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்த
வக்ஃபு சொத்துக்கள் முறையாக பராமரித்து வருகிறது. சரி, ஒருவேளை பணக்கார இஸ்லாமியர்கள் இதை தவறாக பயன்படுத்தி விட்டார்கள், இதனால் ஏழை முஸ்லிம்கள் இதனை பலனை அடைய முடியவில்லை என்று பிஜேபி காரர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களே, அது உண்மையா என்று சொன்னால் கிடையாது. ஏனென்றால் ஒருவேளை அப்படி இந்த சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அபகரிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், இதை தட்டி கேட்பதற்கு, இந்த அபகரிப்பை தடுப்பதற்கு ஏற்கனவே வக்ஃபு வாரியம் என்கிற ஒரு வாரியம் இருக்கிறது. அந்த வக்ஃபு வாரியம் இந்த சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டால் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த சொத்துக்கள் முறைகேடாக அபகரிக்கப்பட்டால் அந்த வக்ஃபு வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வக்ஃபு வாரியம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே அரசோ வக்ஃபு வாரியமோ ஏற்கனவே இந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரித்து வருகிறது. ஒருவேளை இந்த சொத்துக்களை வக்ஃபு வாரியம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு மேல்முறையீடு செய்வதற்கு உயர் நீதிமன்றம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. இதில் முறைகேடுகள் நடந்தால் இதை தடுப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது. இப்படி இந்த சொத்துக்களை, இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சொத்துக்களை இஸ்லாமிய அந்த வக்ஃபு வாரியமும் அரசினுடைய நெறிமுறையும் இணைந்து பராமரிக்கப்பட்டு வருகிற நேரத்தில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டால் அதை தடுப்பதற்கு வாரியம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது. இப்படி எல்லா வழிமுறைகளும் இருக்கிற போது இந்த சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சட்டத்திலே எல்லா வகையான முறைகளும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது இதை ஏன் திருத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்று சொன்னால், இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்துக்களிலே இவர்கள் பள்ளிவாசலை நடத்துகிறார்கள், இவர்கள் தர்காவை நடத்துகிறார்கள், இவர்கள் இறந்த பிறகு புதைக்கக்கூடிய இடமாக அந்த வக்ஃபு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்று இந்த சொத்துக்களின் மூலமாக இஸ்லாம் மார்க்கம் வளர்கிறது. எனவே இஸ்லாம் மார்க்க சிந்தனைகளை, இஸ்லாமிய சமய நெறிமுறைகளை, இஸ்லாமிய மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சொத்துக்களை நாம் பறிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதனால் தான் இந்த சொத்துக்களை பறிப்பதற்காக இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை மோடி தலைமையிலான பிஜேபி அரசு முழுக்க முழுக்க கொண்டு வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சட்டத்திலே 44 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படையாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. வெறும் 44 சட்ட திருத்தங்களை தாண்டி இந்த வக்ஃபு சொத்துக்களிலே 33 திருத்தங்கள் திணிக்கப்பட்டிருக்கிறது, 45 திருத்தங்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, 37 திருத்தங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது என்று ஏறத்தாழ 115 திருத்தங்கள் இந்த சட்டங்களிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெளியே 44 சட்ட திருத்தம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் 115 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தம் இந்த சொத்துக்களை பாதுகாக்க அல்ல, வாரியத்திலே வழங்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை பறித்து, வாரியத்தால் வழங்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை எல்லாம் அரசினுடைய வசமாக்கி, அரசை பிஜேபி ஆளுகிறது. எனவே இந்த சொத்தை அரசாங்க சொத்தாக மாற்றுகிற முயற்சியை பிஜேபி செய்கிறது. நம்ம நினைக்கலாம், முஸ்லிம்களுடைய சொத்தை அரசாங்க சொத்தா மாத்தினா என்ன? இங்க செய்தியை சொல்றோம். இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கு, அந்த அறநிலைத்துறை அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த இஸ்லாம் வக்ஃபு சொத்துக்களை பறிக்கணும்னு நினைக்கிற எந்த சங்கியும் எந்த பிஜேபி காரனும் இந்து சமய அறநிலைத்துறையில அந்த சொத்து இருக்க, அது அரசாங்கத்துக்கிட்ட இருக்க, அந்த அரசாங்கத்திடம் இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறையை அரசாங்கம் வச்சுக்கிற கூடாது, அதை இந்து சமய மடாதிபதிகள் ஒப்பட அப்படின்னு கட்சி ராஜா பேசுறாரு, இந்துத்துவ சங்கிகள் பேசுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமா, முஸ்லீம் சொத்து முஸ்லீம் கிட்ட இருக்கிற போது இந்து சொத்து இந்துக்காரங்கிட்ட இருக்கிறதுல என்ன தப்பு என்று கேள்வி நியாயமாக படும்.
ஆனால் உண்மை அதுவா? இந்துக்களுடைய சொத்து என்று சொல்லுகிறார்களே, இந்து கோயில்களுக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கு. ஆனால் இந்து கோயில்களும் இந்து கோயில்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற சொத்துக்களும் முழுக்க முழுக்க இந்துக்களால் மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல. அது அந்த காலத்தில் இந்து மன்னர்கள் ஆளுகிற போது இந்து மக்கள் அல்லது இந்திய மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலே வாழக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் வரி பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த வரி பணத்திலே தான் மன்னர்கள் கோயிலை கட்டினார்கள். அந்த வரி பணத்திலே தான் மன்னர்கள் இடத்தை வாரி சுருட்டி கொண்டார்கள். ஆக இந்து கோயிலை இந்து மன்னர்கள் கட்டினார்கள் என்று சொன்னால் அது இந்திய மக்களின் வரி பணம். இந்து கோயில்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிறதா? அது அனைத்து சமுதாய மக்களுடைய வரி பணத்திலே அபகரிக்கப்பட்ட சொத்து. எனவே இந்து கோயில் சொத்தும் இந்து கோயிலும் இந்துக்கள் மட்டுமே உருவாக்குறது அல்ல. ஆனால் இஸ்லாமிய சொத்து, வக்ஃப் சொத்து தனியாக இஸ்லாமியர்கள் மட்டுமே உருவாக்கி வைத்திருக்கிற சொத்து. எனவேதான் அனைத்து மக்களுடைய வரி பணத்திலே கட்டியதனால் இந்து கோயில்களும் இந்து கோயில் நிலங்களும் அரசாங்கத்திடம் இருக்கிறது. கிறிஸ்தவ ஆலயங்கள் அரசாங்கத்திடம் இருக்காது. ஏன்? அது எல்லா சாதி மக்கள்கிட்டையும் அந்த சர்ச்சு கட்டினது கிடையாது. கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப அவர்கள் கட்டிய சர்ச்சு. எனவே அது கிறிஸ்தவர்கள் வசம் இருக்கிறது. இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட சொத்து. எனவே அது இஸ்லாமியர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை அரசாங்கத்தின் வரி பணம் இல்லாமல் இந்துக்கள் மட்டுமே தனியாக ஒரு கோயிலை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு அறக்கட்டளை இருக்கிறது. அதை இந்துக்கள் பராமரித்து வருகிறார்கள். அப்படித்தான் பாபர் மசூதியின் இடத்தை பதுங்கிக் கொண்டு ராமஜென்ம பூமி என்கிற பெயரிலே, அறக்கட்டளை என்கிற பெயரிலே ராமர் கோயிலை கட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது ராமர் கோயிலை கட்டி இருக்கிறார்களே, அந்த ராமர் கோயிலுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த அறக்கட்டளையில இந்து மதம் அல்லாத ஒரு கிறிஸ்தவரோ ஒரு முஸ்லீமோ அந்த நிர்வாகத்தை மேலாண்மை செய்கிற பொறுப்பை சங்கிகள் தருவார்களா? ராமர் கோவில் நிர்வாகத்தை பராமரிக்க எப்படி ஒரு இஸ்லாமியனுக்கு இடமில்லையோ, ஒரு கிறிஸ்தவனுக்கு இடமில்லையோ, அதை போலத்தான் வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்க இஸ்லாமியர் அல்லாத எவனுக்கும் உரிமை இல்லை என்பதுதான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, அனைத்து மக்களுடைய நிலைப்பாடு. தன்னுடைய ரத்தத்தால் வேர்வையால் உருவாக்கப்பட்டிருக்கிற சொத்தை சட்டத்தின் பெயரால், ஜனநாயகத்தின் பெயரால் பறிக்க நினைக்கிற மோடி அரசே இதை நீ திரும்ப பெற வேண்டும். சரி, ஒருவேளை அப்படி சட்டத்தை திருத்தி இஸ்லாமிய மக்களை பாதுகாப்பதற்காக என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் எப்படி பாதுகாத்தாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே 1995 வக்ஃப் சட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தை தான் இவன் திருத்தி இருக்கிறான். ஏற்கனவே வக்ஃப் சட்டம் என்ன இருக்கு? ஒரு சொத்து, இந்த சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையா என்று ஒரு சந்தேகம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அல்லது வழிமொழியக்கூடிய, வாதாடக்கூடிய அனைத்து உரிமைகளும் வக்ஃப் வாரியத்திடம் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தை திருத்தி ஒரு சொத்தில் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதில் தலையிடுகிற உரிமை வக்ஃப் வாரியத்திற்கு இருக்கிறது என்று இருந்தது அல்லவா? அதை மாற்றி இனிமேல் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த தீர்மானிக்கிற உரிமை மாவட்ட ஆட்சியரிடம் இருக்கிறது என்று சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த இடம் வக்ஃப் சொத்தா இல்லையா என்று ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இது வக்ஃப் சொத்தா இல்லையா என்று சொல்லுகிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியரிடம் போய்விட்டால், ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு கலெக்டர் என்ன சொல்லுவார்? அவர் அரசாங்கத்தின் பிரதிநிதி. இது வக்ஃப் சொத்தா அரசாங்க சொத்தா என்று கலெக்டர் முடிவெடுக்கிற அதிகாரம் இருந்தால் கலெக்டர் இது அரசாங்க சொத்து என்று சொல்லுவார். அப்போ அரசாங்கத்தை கலெக்டர் மூலமாக வக்ஃப் சொத்தை அரசாங்க சொத்தாக மாற்றுகிற முயற்சியை இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, ஒருவேளை இந்த சொத்துக்களை, வக்ஃப் சொத்துக்களை யாரேனும் அபகரித்தால்
அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்க வேண்டும் என்று வக்ஃபு சட்டத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த திருத்த சட்டத்திலே அப்படியெல்லாம் கடுங்காவல் தண்டனை தர வேண்டியது அல்ல, சாதாரண தண்டனை வழங்கினால் போதும் என்று இந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? வக்ஃபு சொத்தை கொள்ளையடிச்சா அபகரிச்சா தண்டனை கிடையாது, அது சாதாரண குற்றம் அப்படின்னு சொன்னா வக்ஃபு சொத்தை அபகரிப்பானா இல்லையா, கொள்ளையடிப்பானா இல்லையா? ஆக கொள்ளையடிப்பவனுக்கு அபகரிப்பவனுக்கு தண்டனை குறைத்து தருகிற திருத்த சட்டம் இஸ்லாமியர்களை பாதுகாப்பதா, வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதா? யோசித்து பாருங்க தோழர்களே. அது மட்டுமல்ல, வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பவர்கள் மீது பிணையில் விட முடியாத சட்டப்பிரிவு இருந்தது. சொல்றோமே, நான் பெயிலபிள் ஆக்ட் என்று சொல்கிறோமே, அது பிணையில் விடக்கூடிய குற்றம் அல்ல, சிறைப்படுத்தப்பட வேண்டிய குற்றம். ஆனால் இந்த சட்டத்தை திருத்துவதன் மூலமாக புதிய சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது? பிணையில் விட முடியாத சட்டப்பிரிவு தேவையில்லை. இந்த சட்டத்தை, இந்த சொத்தை அபகரித்தால் கொள்ளையடித்தால் அவனை பிணையிலே விடக்கூடிய அந்த சட்டத்திலே போதுமானது என்று இந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள் தோழர்களே. ஆக இப்படி எத்தனை திருத்தங்களை நான் சொன்னேன், 115 திருத்தம். இப்படி இந்த வக்ஃபு சொத்துக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக 115 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் சொன்னேனே, எப்படி ராம ஜென்ம பூமி அறக்கட்டளையிலே ஒரு இந்து அல்லாதவர் இருக்க முடியாதோ, அதை போலத்தான் ஏற்கனவே இருக்கிற வக்ஃபு வாரிய சட்டத்திலே அந்த வாரியத்திலே இருப்பவர்கள் தான் தலைமை அதிகாரிகளாக, செயல் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று பழைய சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை இப்பொழுது திருத்தி இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கிற தலைமை செயல் தலைவர் அதிகாரி இஸ்லாமியர் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் என்று இந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாமியர் சொத்துல இஸ்லாமியர் இல்லாத ஒருத்தன் தலைவரா இருக்கலாம்னா அவன் எப்படி இஸ்லாமியர்களுக்கு விசுவாசியா இருப்பான்? இன்னும் மேலாக சொல்லுகிறது, இந்த சொத்து தானமாக வழங்கப்பட்டது சேர்ந்தது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இனிமேல் யாராவது தானமாக வழங்க வேண்டும் என்றால் 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். இந்த சட்டத்திலே இதற்கு முன்பாக வாய்மொழியாக ஒருவன் மரணப்படுக்கையிலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னால் பத்திர அலுவலகத்திற்கு வர முடியாது, என்னுடைய சொத்தை இந்த வக்ஃபு வாரியத்திற்கு தருகிறேன் என்று சொன்னால் அந்த சொத்து வக்ஃபு சொத்தாக முன்பிருந்த சட்டத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக வாய்மொழியிலே வழங்கப்பட்டிருக்கிற சொத்து வக்ஃபு சொத்து ஆகாது என்கிற அந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் தோழர்களே. இப்படி எண்ணற்ற சட்ட திருத்தங்களை இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை திருத்தம் என்கின்ற பெயரிலே கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிற முயற்சியிலே பிஜேபி அரசு இறங்கி இருக்கிறது. இங்கே நாம் பேசலாம், அது இஸ்லாமியர்கள் சொத்து தானே, அதை பிஜேபி பறிக்கிறது, இது தமிழ் புலிகளுக்கு என்ன வேலை என்று சொன்னால் அதுதான் எங்களை நீங்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். நாங்கள் இந்த இயக்கத்தை தொடங்கியது எதற்காக? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஒரு மதசார்பு தன்மையுள்ள நாடாக இதை மாற்றி ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை தாரை வார்த்து கொடுத்து ஜனநாயகம் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை வழங்கிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேருவும் அம்பேத்கரும் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அன்றைக்கு இந்துத்துவ காவி பயங்கரவாதிகள் ஏற்கவில்லை. இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தேவையில்லை என்று சொன்னார்கள். இந்த நாட்டிற்கு மனுதர்ம சட்டம் தான் வேண்டும் என்று சொன்னார்கள், வாதிட்டார்கள், போராடினார்கள். மனுதர்ம சட்டத்தின் அடிப்படையிலே இந்த நாடு இருக்க வேண்டும் என்று போராடிய காவி பயங்கரவாதிகளுக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் எங்க இருக்கிற ஜனநாயக சக்திகளும் இந்த நாடு மதத்தை அடிப்படையாக கொண்ட நாடாக மாறிவிடக் கூடாது, இது ஒரு மதசார்பற்ற நாடாக மாற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை வேர்வையை உழைத்து அரசியல் அமைப்பு சட்டமாக வகுத்து தந்தாரே, அந்த அம்பேத்கரினுடைய சட்டத்தினுடைய அடிப்படை சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் என்பது. அம்பேத்கர் கொண்டு வந்திருந்த அந்த சுதந்திரத்தை
அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த ஜனநாயகத்தை, அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த சமத்துவத்தை தரைமட்டம் ஆக்கிவிட்டு மனு தர்மம் சொல்லுகிறது, நெற்றியிலே பிறந்தவன் பிராமணன், நெஞ்சிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைஷ்ணவன், காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்று ஒருவனுக்கு கீழ் ஒருவன் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மனு தர்ம சட்டத்தை கொண்டு வர முயற்சிப்பதுதான் RSS பிஜேபி. இதை தடுப்பதற்குத்தான் அவர்கள் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி அவர்களை முடக்குகிறார்கள். பட்டியல் சாதி மக்களை தனிமைப்படுத்தி அவர்களை சிதைக்கிறார்கள். இந்தியாவினுடைய பன்முக தன்மைக்கு பாதுகாப்பாக இருப்பது பட்டியல் சாதி பழங்குடி மக்களும் சிறுபான்மையின மக்களும் தான். எனவே இவர்களை தனிமைப்படுத்தி பிரித்தாள வேண்டும் என்கிற அந்த ஜனநாயக விரோத செயலை பிஜேபி செய்கிறது. இந்த சிந்தனையை புரிந்து கொண்டதனால்தான் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களும் பட்டியல் சாதி மக்களும் தொப்புள் கொடி உறவுகள் என்று நாங்கள் மேடையிலே பேசவில்லை. இந்த இரண்டு பேரும் அடிப்படையிலே ஒற்றை எதிரியை அடிப்படையாக கொண்டு இயங்குபவர்கள். மிக முக்கியமானது. இருக்கிற இஸ்லாமியர்கள் யார்? இஸ்லாம் மார்க்கம் இந்தியாவிலே பிறந்ததா? இல்லை. இன்றைக்கு கோடான கோடி இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற நாம் சாதியின் பெயரால் தனிமைப்படுத்தப்பட்டோம், கேவலப்படுத்தப்பட்டோம். தீண்டாமையின் கொடுமையால் நாம் இந்த நாடற்றவர்களாக மாற்றினோம், அனாதைகளாக்கப்பட்டோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழுநோயாளிகளை விட கேவலமாக இந்து மதம் நம்மை நடத்தியது. ஒரு சிலர் இந்து மதத்திற்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் போராடி பயனில்லை என்பதால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நான் பிறக்கிற போது இந்துவாக பிறந்தேன், சாகிற போது இந்துவாக சாக மாட்டேன் என்று. இந்து மதத்தை விட்டு வெளியேறிய மகத்தான தலைவர் அம்பேத்கர் என்பதை அரசியலை புரிந்து கொண்டதனுடைய விளைவாகத்தான் அம்பேத்கர் பௌத்த மார்க்கத்தை தழுவினார். இங்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். எனவே இஸ்லாமியர்களும் பட்டியல் சாதி மக்களும் தொப்புள் கொடி உறவுகள். எனவே இந்த இரண்டு பேரும் அரசியல் ரீதியாக பிணைக்கப்பட வேண்டும், கருத்தியல் ரீதியாக பிணைக்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்கள் பிரச்சனையா? யார் வேடிக்கை பார்த்தாலும் தமிழ் புலிகள் வேடிக்கை பார்க்காது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். கேட்டார்கள், இஸ்லாமிய இயக்கங்களே ரயில் மறியல் போராட்டம் செய்து ஈரோட்டை தம்பிக்க செய்யவில்லையே, சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கவில்லையே, நீங்கள் திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டு ஈரோட்டிலே ரயில் மறியல் போராட்டம் என்கிற பெயரிலே சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறீர்களே என்று கேட்டார்கள். இந்த போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரானது அல்ல. தமிழ் புலிகளை விட அழுத்தமாக திமுக இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டசபையிலேயே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிற வரலாற்று பெருமையை திமுக அரசு செய்திருக்கிறது. எனவே இந்த போராட்டம் பிஜேபிக்கு எதிரானது. எனவேதான் நாங்கள் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினோம். எனவேதான் இப்பொழுதும் சொல்லுகிறோம், இந்த போராட்டத்தை யார் செய்வார்கள் என்பது அல்ல, எப்படி செய்வார்கள் என்பது அல்ல. ஜனநாயகத்தினுடைய அங்கமாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவே உருவாகி இருக்கிற தமிழ் புலிகள் கட்சி களத்தில் நிற்கும் என்பதற்காகத்தான் எண்ணற்ற போராட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பான உறவுகளே, இதுதான் நாம் வைக்கக்கூடிய அரசியல் செய்தி. எனவே இப்படிப்பட்ட இந்த நாளிலே இன்றைக்கு நம்முடைய போராட்டத்திற்கு பிறகு எண்ணற்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். அந்த இடைக்கால தடையோடு ஆட்சியர் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற சட்டப்பிரிவு திருத்தம் இருந்ததே, அப்படியெல்லாம் ஆட்சியர் தீர்மானிக்க கூடாது என்கிற இடைக்கால தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நிரந்தரமான தடை வருகிற வரை நாம் போராட வேண்டும், நிரந்தர தடை வருகிற வரை நாம் களத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியலை செய்தியை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பட்டியல் சாதி மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒரு தாய் பிள்ளைகளாக களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனோடுதான் இந்த போராட்டத்தை தமிழ் புலிகள் கட்சி அறிவித்திருக்கிறது.